السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقون. وقال نبينا محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم: المرء على دين خليله فلينظر إلى من يخالل أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உறவுகள் பல்வேறு விதமான உறவுகளாக இவ்வுலகத்திலே பறந்து விரிந்து கிடக்கின்றன. ஆனால் எல்லா உறவுகளுமே ஒரு சில நேரங்களிலே பிரச்சனையிலே முடிகின்றது. எல்லா உறவுகளிலேயுமே நம்முடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. நம்மை முன்னே விட்டு பின்னே பேசக்கூடிய உறவுகள்தான் அதிகமான முறையில் இருக்குகின்றது. இந்த உறவுகள் எல்லாம் இரத்தம் சார்ந்த இரத்த பந்த உறவுகளாகும். ஆனால் இந்த உறவுகளை விட சிறந்த உறவு எது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே பெரும்பாலான மக்களிடத்திலே நாம் இந்த கேள்வியை முன்வைத்தால் நட்புத்தான் சிறந்த உறவு என்று கூறுவார்கள். ஏனென்றால் இந்த உறவுகளையெல்லாம் விட ஒரு சிறந்த உறவு நட்பாகத்தான் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைய உலகத்திலே இதற்காக நண்பர்கள் தினத்தை, ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடுவதற்காக உலகத்திலேயே ஒரு நாளை குறித்து வைத்திருக்கின்றார்கள். ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலக நண்பர்கள் தினமாக கொண்டாடி வருகின்றார்கள். இந்த நட்பு, நண்பர்கள் என்று நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம் எண்ணங்களில் அப்படியே ஓடும். நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு, நம்ம இவ்வளவு டீப்பா இருக்கமே, நம்முடைய சிந்தனைகளெல்லாம் அவரோடு எப்படி பகிர்ந்து சின்ன வயதிலே நாம் விளையாண்டோம், எவ்வளவு அற்புதமாக ஜாலியா இருந்துச்சு. இப்படி நாம் சிந்தித்து கொண்டே போகலாம் உறவுகளை பற்றி. ஒரு சில நண்பர்களை இளம் வயதிலே, சிறு வயதில பழகிய நண்பர்களை வெகு காலத்திற்கு பின்னாடி, பல வருடத்திற்கு பின்னாடி நாம் சந்தித்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் கடந்த காலங்களிலே செய்த விஷயங்களெல்லாம் அசை போட்டு அப்படியே அன்று இரவு பேச ஆரம்பித்தால் காலை ஃபஜ்ர் கூட வந்துவிடும். ஏனென்று சொன்னால் அந்த நட்புக்கு அவ்வளவு ஒரு வீரியமான தன்மை இருக்குகின்றது. இவ்வளவு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற உலகம், இஸ்லாமிய பார்வையிலே இந்த நட்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தேவையா? இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே குர்ஆன் ஹதீஸுடைய நிழலிலே
இந்த நட்பு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு முக்கியமானதாக இருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நட்புக்கு இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஈமான் கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நஹனு அஹுன், நாங்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் என்று சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள், இல்லை, நாமெல்லாம் சகோதரர்கள் இல்லை, அதற்கும் ஒருபடி மேலே நஹனு அஸ்ஹாபுன், நாமெல்லாம் தோழர்கள், நண்பர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். அருமைக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தோழமை இஸ்லாத்திலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாகவும் இஸ்லாத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகவும் கணிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த தோழமையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் யாரோடு பழகின்றானோ அவருடைய குணங்களை அடிப்படையாக வைத்தவராகத்தான் இருப்பார். இரண்டு நண்பர்கள் பழகினார்கள் என்று சொன்னால் இவருடைய குணம் அவரிடத்திலே இருக்கும். ஆகையால் அலா தீனி ஹலீலிஹி, இரண்டு நபர்களும் ஒரே போலத்தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபல் யன்துரு இலா மை யகாலிஃப், நீ யாரோட சேரணும் முடிவு பண்ணிக்கிற. ஏன் தெரியுமா, நீங்க நல்லவங்களோட பழகினீங்களாக்க அந்த நல்லவர்களுடைய அடிப்படை சிறந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஒருவேளை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற நண்பர்கள் தவறானவர்களாக இருந்தால் உங்களுடைய நடவடிக்கையும் தவறாக போய்விடும். இன்னைக்கு நடைமுறையில் சொல்லுவோம்ல, சேர்வா தோசப்பா, அவன் யாரோட சேர்ந்தானோ ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க, யாரோட சேர்ந்தமோ அந்த புத்திரை இவனுக்கு வருண்டு. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க யாரோடு சேருகின்றீர்களோ அதே போல நீங்கள் மாறி விடுவீர்கள். நீ யாரோட சேரணுங்கிறத நீங்க முடிவு வச்சுக்கிறீங்க. அருமையானவர்களே, வானத்திலிருந்து மழை பெய்யுது. மழை ஒரு கடலில் இருக்கின்ற ஒரு சிப்பி இருக்குல்ல, சிப்பி, அந்த சிப்பிக்கு ஒரு சொட்டு தண்ணி விழுகின்ற பொழுது அது முத்தாக மாறுகின்றது. விழுவது மழை சொட்டு தண்ணீர் தான். அதே சொட்டு கிணற்றிலே விழுகின்ற பொழுது, குடிக்கிற தண்ணீர் கிணற்றிலே விழுகின்ற பொழுது அது குடிநீராக மாறுகின்றது. அதே மழை தண்ணீர் கடலிலே விழுகின்ற பொழுது அது உப்பாக போகின்றது. அதே மழை தண்ணீர் சாக்கடையிலே விழுகின்ற பொழுது அது யாரும் பயன்படுத்த முடியாத அசிங்கமாக மாறிவிடுகின்றது. இதேதான் நட்பு. நீ யாரோடு பழகுகின்றாயோ, யாரோடு நீ ஒன்று சேருகின்றாயோ அவனுடைய குணம் உனக்கு பிரதிபலிக்கும், உன்னிடத்திலே வரும். ஆகையால் நீ உன் நண்பனை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருந்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். மக்கத்திலிருந்து ஒரு பெண்மணி மதீனா வருகின்றார். வந்த உடனே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா நாயகி வந்தோன்னா, வாமா, என்ன மக்காவோட 2 பேருக்கு அறிமுகம் இருக்குது, பழக்கம் இருக்குது, நான் வந்த மதீனாவுக்கு வந்தேன். அப்படியா, என்ன விஷயமா வந்த? ஒன்றும் இல்லை, என்னுடைய தோழி, இந்த மக்காவிலிருந்து வந்திருக்க அந்த பெண்மணி, அந்த பெண்மணி தோழி மதீனாவில் இருக்கு, என் தோழியை பார்க்கறக்காக வந்தேன்னு சொல்றாங்க. யோசிச்சு பார்க்கணும், கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் இடைவெளியுள்ள தூரத்தில், நம்மள மாதிரி கார்ல எந்த வாகன வசதி இல்லாம ஒன்று நடந்து அல்லது குதிரையில ஒட்டகத்துல இந்த மாதிரி வாகனத்துல தான் வர முடியும். அவ்வளவு தூரம் பிரயாணிச்சு இந்த பெண்மணி யாரை பார்க்க வந்திருக்கான்னு சொன்னா அவன் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கான்னு சொன்னாப்ல. அப்ப ஆயிஷாமா யோசிக்கிறாங்க, இவ்வளவு தூரம் பிரயாணிச்சு இந்த பெண்மணி தன் தோழியை பார்க்க வரணும்னா என்ன காரணம் சொன்னா, இந்த மக்காவிலிருந்து வந்தாரு அந்த பெண்மணி நகைச்சுவை குணமுடையவர். இன்னைக்கு பேசுற மாதிரி கேலி பண்ணி ஜோக் அடிச்சு நல்லா பேசக்கூடிய பெண்மணி. மதீனாவிலே யாரை தேடி இந்த பெண்மணி வந்தாரோ அந்த பெண்மணியும் நகைச்சுவை உணர்வுடையவர்கள்.
இந்த நகைச்சுவை உணர்வு இவர்களை இழுத்து வந்திருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷா நபி சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. ஆகையால் யாரோடு நாம் சேருகின்றோமோ ஒருவருடைய குணம் பிறருக்கு இருக்கும். உங்களுக்கே நீ யோசிச்சு பார்க்கணும். 2 நெருக்கமான நண்பர்கள் தான் சொன்னா இவ்வளவு நெருக்கமா இருக்க காரணம் என்னன்னு பார்த்தா உங்க இருவருக்கு மத்தியில ஏதாவது ஒரு உடன்பாடு இருக்கும், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒன்று சேர்ந்திருக்கும். ஒரு அறிஞர் சொல்லி காட்டுறாப்ப ஒரு இடத்துல உங்க அறிஞர் ஒரு புறாவை பார்க்கறாங்க. அந்த புறாவும் பருந்து இருக்குல்ல, பருந்து புறாவை பார்த்தா அடிச்சு கொத்திக்கிட்டு தூக்கிட்டு போயிடும். ஆனா புறாவும் பருந்து ஒன்னா சேர்ந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இவங்களுக்கு பார்த்துட்டு ஆச்சரியம், ஏண்டா 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துக்கிறாத பிராணி, இது ஏன் பருந்து புறாவும் ஒன்றாக மேய்கிறது என்று பார்த்தால் கொஞ்ச நேரத்தில் 2 பறந்து போயிருச்சான். அப்பத்தான் பார்க்கிறாங்களாம் 2ம் கால்கள் ஊனமாக இருந்தது என்று. ஏதாவது ஒரு வகையிலே ஒன்று சேர்ந்திருக்கும். இந்த 2 பருந்தும் புறாவும் ஊனம் என்ற அடிப்படையிலே ஒன்று சேர்ந்து இருப்பதால் இவர்கள் நண்பராக இருந்தன. ஊனத்துல ஒன்று சேரலாம், நல்ல விஷயத்தில் ஒன்று சேரலாம், கெட்ட விஷயத்துல ஒன்று சேரலாம். இதைத்தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ பலகிற ஆள பொறுத்தே இருக்குண்டு. இஸ்லாத்துல பெற்றோர்களுடைய கடமைன்னு ஒன்று இருக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்கு. என்னென்ன கடமை செய்யணும்? அதில் ஒரு கடமை பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பது பெற்றோருடைய கடமை. பெத்தவங்க பெத்தம் அவுத்தூட்டம் மாதிரி இருக்கக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணுமோ, கல்வியை கற்றுக் கொடுக்கணுமோ, அதே போல நல்ல நண்பர்களையும் சேர்த்து வைப்பது இஸ்லாத்துடைய பெற்றோருடைய கடமை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் ஹசன் ரலியல்லாஹு தஆலா கையை பிடிச்சி கொடுத்து, இனிமே நீ ஹசனோடத்தை விளையாடணும். யோசிச்சு பாருங்க, நீ உலகத்துல எத்தனையோ தோழர்கள் இருக்காங்க, உனக்கு என்று பிரத்யோகமாக தனித்துவமாக நீ யாரோடு பழக வேண்டும் என்று சொன்னால் அது ஹசனோட மட்டும்தான் பழக வேண்டும் என்று கூறுகிறார்கள். சொன்னா நம்ம பிள்ளை யாரோட பழம்னா நல்லா இருக்குன்னு விலகி வச்சிருக்காங்க. நம்முடைய யோசிச்சு பாருங்க, அப்படி என்னைக்காச்சும், எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது, என்னைக்காச்சும் நம்ம பிள்ளையோட இன்னாரோடத்தையும் சேரணும், இன்னாரோட சேரக்கூடாது, அவன் பாரு கெட்ட வார்த்தையா பேசுறான், அப்படி என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா? இந்த ஆடு மாடு கோழிலாம் வீட்டில் வளர்ப்போம். காலையில திறந்தோன்னு கூட்டை திறந்து விட்டுருது, எங்கேயாச்சும் போய் தொலைவிட்டது நம்ம சிந்தனை. அது டான்ஸ் போய் மேய்ச்சிட்டு மெதுவாக வரது சாயங்காலம் வந்தால் போதும். இதே போல தான் நம்மளும் என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம பிள்ளைகள வீட்டில் இருந்தால் தொந்தரவு தாங்க முடியல, நீ வெளியே போடான்னு பற்றி விட்டுறோம். நீங்க போடான்னு பத்தி விட்டுறிய, தொழுக போ, பள்ளிவாசலுக்கு போ, மதுசா நடக்கிற அங்க போன்னு பத்தி விட்டா பரவாயில்லை, வாசலுக்கு பத்தி விட்டுறிய. கொஞ்சம் காலம் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, உங்க மகன் கெட்ட வார்த்தையா பேசுறான், இதை சொல்றாங்க, இங்க பீடி குடிக்கிறானா, அவன் யாரோட பேசுறானா, இப்ப பாருங்க முடியை இப்படித்தான் வைக்கிறோம், கையில் எவ்வளவு தூக்கி கட்டிக்கிட்டு நடக்கிறான், இப்பெல்லாம் சொல்ற காரணம் என்ன? நம்ம தான் காரணம். நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமான முறையிலே இன்னாரோடு சேரணும் என்று நான் ஒரு வளர்ப்பு கடமையை கட்டுப்படுத்தி வளர்த்திருந்தால் நம்ம பிள்ளை சாலிஹான பிள்ளையா வரும். எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் பிள்ளையை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் பழகணும்னு சொன்னாங்களோ, நம்மளும் அதே போல நம் பிள்ளைகளை அடிப்படையாக வைத்து நீ இன்னார்ட்ட சேரு இன்னார்ட்ட சேராதைன்னு சொல்லி வளர்த்தோம் என்று சொன்னால் பிற்காலத்தில் நம்ம பிள்ளை பெரிய பிள்ளையா வந்துடும். இல்லைன்னா இன்னைக்கு கிரைம் நிறைய நடக்குது, குற்றப்பிரிவுகள் நிறைய நடந்தா ஒருத்தன் திருடுனா அல்லது கொலை பண்ணிட்டான், பெரிய தப்பு செஞ்சுட்டான், என்ன நடக்கு தெரியுமா? கொலை செஞ்சவனையோ திருடுனவனையோ பிடிச்சது மட்டும் இல்லாம நீ மொபைலை வாங்கி உன்னோட யார் போன் பேசியிருக்கா, ஒரு தடவை பேசியிருப்பான், யார் போன் பேசியிருக்கா, இல்ல இவனோடு யாரெல்லாம் நட்பா இருக்காங்க அத்தனை பேரையுமே கூட்டு. என்ன ஆகுன்னு சொன்னா, கொலை செஞ்சவன் ஒருத்தன், திருடவன் ஒருத்தன், ஆனா நீ தீயவனோடு நட்பு வைத்ததன் காரணமாக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிருக்கூடிய நூலை. என்ன காரணம்? நம்முடைய பிள்ளைகளை யாரோடு சேர்ந்தா நன்றா இருக்குங்கிற எண்ணம் நம்மகிட்ட சரியான முறையில் இல்லாததின் காரணமாக என்ன ஆயுதுன்னு சொன்னா தவறான நடவடிக்கைகள் ஆயிரும். அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது, நீங்கள் யாரோடு பழகுகின்றீர்கள், யாரோடு நட்பு வைத்திருக்கின்றீர்கள், அப்படி பார்த்து பழகணும். நீங்க உங்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், நட்போடு பழக வேண்டும் என்று பிரச்சனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்க குறைஞ்சபட்ச நல்லவர்களோடு சேர கற்றுக் கொடுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. லுக்மானுல் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவங்க சொல்றாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க தம் மகனை பார்த்து, மகனே நீ யாரோடு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும், யாரோட பழக வேண்டும் சொன்னா நீ ஆலிம்களோட மட்டும் பழகுன்னு சொல்றாங்க. ஏன் ஆலிம்களோட பழக வேண்டும்? நீ ஒருவேளை மார்க்க அறிஞர்களோடு பழகினா என்ன ஏற்படும் என்று சொன்னால், ஒரு வற்று நிலம், பாலை நிலம் போல் உள்ளது, மழையே பெய்து பல வருடம் ஆகின்ற ஒரு பூமி, எந்த புல்பூண்டு முளைக்காத பூமி. எப்படி அந்த புல்பூண்டு இல்லாத பூமியிலே மழை பெய்கின்ற பொழுது அந்த தண்ணீர் பூமிக்கு அடியிலே சென்று புற்பூண்டுகள் எல்லாம் தாவரங்கள் எல்லாம் வளர்ந்து செழிப்பாக வருகின்றதோ, நீ ஆலிம்களோடு மார்க்க அறிஞர்களோடு தொடர்பு வைத்திருக்கின்ற பொழுது வறண்டு தவறான வழியிலே இருக்கக்கூடிய உன் உள்ளம் தெளிவு வரும், மார்க்கத்திலே நீ நல்ல விஷயத்துக்கு வருவேன் என்று சொல்லி லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் தம் பிள்ளையே ஆலிம்களோடு சேருன்னு சொல்றான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றோம், ஆலிம் சாவா அப்படி எப்ப பார்த்தாலும் ஹதீஸ் சம்பவம் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல நினைக்கிறதானே. ஆனால் நீங்க யார் யாரெல்லாம் மார்க்கறி ஆலிம் சொன்னா ஆலிம் அல்லது பள்ளி வாயிலோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நல்ல தொழுகையாளி, நல்ல மனிதர்கள், சீனிவித்தனமானவர்கள், இவங்களோட எல்லாம் நீங்க சேர்ந்தீங்கன்னு சொன்னா நம்ம உள்ளம் தவறு செய்வதை விட்டும் பாவங்கள் செய்து விட்டும் தவறி மாறி வந்துடும். இல்லைன்னு சொன்னா பாவத்தின் பக்கம் சேர்ந்து மொத்தமா கொண்டு போய் நம்மளை உள்ளது போற்றும். அருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நம்ம நினைக்கலாம், இந்த நட்புக்கும் மறுமைக்கு என்ன தொடர்பு இருக்குது? இங்க நட்பு கொள்றோம், நல்லா இருக்கும், பரவாயில்லை. ஆனால் இந்த நட்பு கொள்வதனால் மறுமையிலே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா என்றால் உங்களை சோனத்திற்கு கொண்டு செல்வதும் நரகத்தின் பால் தள்ளுவதும் இந்த நட்பு என்று திருக்குர்ஆன் கூறி காட்டுகின்றது. அருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது அல்லாஹில்லாஹ் யௌமஇதின் பஅதுஹும் லிபஅலி அதுவுன் இல்லல் முத்தகூன். இன்னைக்கு உலகத்திலே சிறந்த நண்பர்களாக, சிறந்த நட்புக்கு இலக்கணமாக உலகத்தில் திகழ்றாங்களே, இந்த நண்பர்கள் எல்லாம் கியாமத்து நாளில ஒருவனுக்கு ஒருவர் எதிரியாக, பகையாளியாக, சண்டைக்காரனாக மாறிவிடுவார்கள் என்று குர்ஆன் காட்டுகின்றது. இந்த உலகத்துல நீ யார் யாரையெல்லாம் நல்லவன் நல்லவன் நினைச்சு பழகிறீர்களோ அவன் நாளைக்கு உனக்கு எதிராக மாறி வந்து நிற்பான், உனக்கு எதிராக சாட்சி சொல்வாய் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு அலியின் கர்ரமல்லாஹ் வஜஹா அவர்கள் அழகான விளக்கம் தருகின்றார்கள். எப்படி ஒருவருக்கு ஒருவர் விரோதிகளாக இவ்வுலகத்திலே நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் விரோதியாக மாறுவார்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நல்ல நண்பர்கள் உலகத்தில் இருக்காங்கல்ல, ரொம்ப மார்க்கம் சார்ந்த முறையிலே ஒழுக்கமான முறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ல ஒருத்தன் இறந்து போயிட்டாப்ல. இறந்து போன உடனே அல்லாஹ்ட்ட சொல்லுவானா, யா அல்லாஹ் நானும் இன்னாரும் ரொம்ப நெருக்கமாக நட்பாக இருந்தோம், அவர் எந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமான நல்ல நட்பாக இருந்தான்னு சொன்னா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லி தந்தது என் நண்பன் தான். நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இரு என்று என் நண்பன் என்னை ஏவினான். பாவத்தின் பக்கம் போகாத, அது உன்னை நரகிலே தள்ளிவிடும் என்று என் நண்பன் என்னை எச்சரித்தான். அது மட்டும் இல்ல, நம்ம மௌத்தா போனதுக்கு பின்னாடி கியாமத்து நாள் இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது. அந்த நியாய தீர்ப்பு நாளில அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதை எனக்கு என் நண்பன் சொல்லி தந்தான். என் உலகத்தில் நான் இருக்க போகும்போது மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களையும் எனக்கு வழிகாட்டி தந்தா என் நண்பன். இப்ப நான் வந்துட்டேன், என் நண்பன் அங்க இருக்கான். என் நண்பன் மரணிக்குகின்ற வரை என்னை எப்படி பாதுகாத்தாயோ அதே போல என் நண்பனையும் மார்க்கத்திலே நேரிய வழியில் நடத்தாட்டி செய்து இன்று எப்படி என்னை கண்ணியப்படுத்தினாயோ அதே போல என் நண்பனையும் கண்ணியப்படுத்தி என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுவானா. யாரு? இங்கே 2 பேரும் நண்பனாக இருந்தவர்கள். அல்லாஹ் சொல்லுவானா, அந்த நண்பரும் மௌத்தா போனதுக்கு அப்புறம் மறுபடியில் வந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்கு கூப்பிட்டு வச்சு சொல்லுவானா, நல்ல சகோதரர்களுப்பா, நல்ல நண்பர்களுப்பா நீங்க 2 பேரும் சொல்லி அல்லாஹ் வாழ்த்துவானா. இது நல்ல நண்பர்களுக்கு. 2 பேரும் தவறானவர்கள், பாவம் செய்தில ஒன்று சேர்ந்தவர்கள் 2 நண்பர். அதுல ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு. அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ் நாங்க 2 பேரும் நண்பரா இருந்தோம், அந்த இருக்கான் பத்தியா அவன் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி தந்தான். அல்லாவாது அதுவாது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடாது சொன்னா தீமை செய்யறதுக்கு என்ன தூண்டுனான். சொல்றோம்ல,
2 பேரும் சேர்ந்தமாக்கு தவறான மது பழக்கங்களோடு சேர்ந்தமாக்கும் ஓசில வாங்கி கொடுப்ப. நீ பாருங்களேன், ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டான் காசுக்கு, ஆனா மது வாங்கி கொடுக்கறதுக்கு வாடா உனக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கி தரம் கொடுப்பான். அதுதான் பாவத்தில் இழுத்து கொண்டு போவது. என்ன பாவத்தின் பக்க தீமை செய்யறதுக்கு என்ன தூண்டுனா, நன்மை செய்ய போகும்போது அதெல்லாம் செய்யாதரான்னு சொன்னா நாளைக்கு அல்லாஹ்வையும் சந்திக்க மாட்டோம்டா. இன்னைக்கு நாத்திகவாதிகள் நிறைய பேர் சொல்றாங்களே, இன்னைக்கு உருந்தமாக்கு இன்னைக்கோட இந்த உலகம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே, இதே போல நாளைக்கு அல்லாஹ்வெல்லாம் என்னை சந்திக்க மாட்டான்னு சொல்லி என் உலகத்திலே பாவியாக்கியது என் நண்பன் தான் இருக்கானா அவன் தான். ஆகையால நான் மரணிச்சுட்டேன், அவனுக்கு எக்காரணத்தை கொண்டு நீ நேரி வழி காட்டிடாத. எனக்கு கெடுத்தவனே அவன் தான். என்னை எப்படி கெடுத்து இந்த பாவமான சூழ்நிலையிலே ஒரு கொடூரமான நிலைக்கு தவறான வழிக்கு கொண்டு வந்தானோ அவனையும் நேரிய வழி காட்டாமல் பாவத்திலேயே மூழ்கடித்து நரகு கொண்டு வந்து சேர்த்துருன்னு கேட்பானா. யாரு இங்க நீங்க யார க்ளோஸ் ஃப்ரெண்டு தோளோட தோல் கை போட்டுக்கு ஒன்னா போனீங்களோ இந்த நண்பர் உங்களை வழிகெடுப்பான். ஏண்டா இந்த உலகத்திலே தவறான காரியங்கள் செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பதால் பாவத்தின் பக்கம் போனதால 2 பேர்த்தையும் எல்லாம் நேரத்தை கூட்டி வச்சுட்டு சொல்லுவானா, மோசமான நண்பர்கள் நீங்க 2 பேரும் மோசமான சகோதரர்கள் சொல்லுவானா. இது அலிரல்லாஹ் சொல்றாங்க. இப்படித்தான் நீங்க யார் இவ்வுலகத்திலே நல்ல நண்பராக மார்க்கம் சார்ந்த முறையிலே நட்போடு இருக்கீங்களோ அவங்களுக்கு மறுமையில நல்ல நிலையை கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் இருவர்களும் பாவத்தாளியாக நரகிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா உலகத்தில் அந்த கியாமத்தானுடைய விஷயத்துல கடுமையான வெயிலா இருக்கும். எல்லாரும் வெயிலிலே கொடூரமான முறையிலே வேர்த்து வெக்கையில கடுமையை தாக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் 7 கூட்டத்தார்களுக்கு மட்டும் அல்லாஹ் அவனுடைய அரிசுடைய நிலையில கொடுப்பான். ஹதீஸ்ல வருது, 7 நபர்களுக்கு மட்டும் அல்லாஹ் அரிசுடைய நிலையில கொடுப்பான். அந்த 7 கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் யாருன்னு சொன்னா அல்லாஹ்விற்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விற்காகவே பிரிந்தவர்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களை பிரிய வைக்கிறதான்னு சொன்னா இவர் மார்க்க சார்ந்த முறையில் இருக்காரு, நல்ல இபாதத்தால இருக்காரு, நல்ல மனுஷனா இருக்காரு, அல்லாஹ் ரசூல் மேல எப்போதும் தொழுக்கு இருக்காரு, செலவாத்து ஓதுறாரு என்ற அடிப்படையில் வைக்கக்கூடிய பிரியம். நீங்க ஒரு ஆளை பிரிகிறீன்னு சொன்னா இவன் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கான், மார்க்கத்தின் பிரகாரம் நடக்கிறது இல்லை, இவன் பாவம் செய்யக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு நீங்க பிரிஞ்சியல. இந்த இருவர்களையும் அல்லாஹ் தஆலா கூப்பிடுவானா, ஐனல் முத்தஹாபூன், ஒருவருக்கொருவர் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீங்கள் பிரியம் வைத்துக் கொண்டீர்களே எங்க வாங்கன்னு கூப்பிடுவான். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவானா, நீ இருவர்களும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நட்பாக ஒன்றாக இருந்ததுனால் இவருக்கு அல்லாஹ் என்ன செய்வானாண்டா, சொர்க்கத்திலே ஒளியினாலான மேடை, ஒரு மேடை மெம்பர்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய மேடையை ஒளியினாலான மேடையை அமைச்சு கொடுத்து இவர் 2 பேரையும் உட்கார சொல்லுவான் அந்த நண்பர்களை. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய நபிமார்களும் சுஹதாக்கள், மார்க்கத்தின் வழியிலே போரிட்டு வர்ணித்த சுஹதாக்களும் இந்த 2 பேர்த்த பார்த்து ஆச்சரியப்படுவாங்களா. என்ன ஆச்சரியம் சொன்னா, நம்ம நபி, நம்ம ஷஹீது, நம்மளை விட உயர்ந்த அந்தஸ்து பெறுவதற்கு காரணம் என்று ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு இவ்வுலகத்திலே நல்ல விஷயத்திலே நாங்கள் நண்பராக இருந்தால் அல்லாஹ் மறுமையிலே மிக உயர்வான இடத்துல நம்ம வச்சிருப்போம். இதுக்கு ஆப்போசிட் இல்லைன்னு சொன்னா நரகத்தையே உயர்வா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நம்ம நண்பர்கள் என்று சாதாரண நினைச்சுக்கலாம். இந்த நட்பத்தை நம்ம சொர்க்கம் கூட்டிட்டு போகணுமா நரகம் கூட்டிட்டு போகணுமான்னு முடிவு செய்யும். சரி, யாரோடு நட்பு கொள்ள கூடாது, நட்பு நல்லவங்களோடு சேரணும், யாரோடு நட்பு கொள்ள கூடாது என்பதை பற்றி இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய பேரப்பிள்ளை அவங்க சொல்றாங்க, யாரோடு நட்பு கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா பொய்யனோடு நீ நட்பு கொள்ளாத. நல்லா தெரியுது, எதற்கெடுத்தாலும் பொய்யே பேசுவான்னு சொன்னா அவனோட நட்பு கொள்ளாத. இன்னஹு மஸ்லு சராப், இவன் காணல் நீரை போற இருக்கிற மாதிரி இருக்க, போயிட்டுன்னு ஒண்ணுமே இருக்காது. 2வது, நீ யாரோடு நட்பு கொள்ள கூடாதுன்னு சொன்னா அது பகீல், கஞ்சப்பையில் இருக்கான்ல அவனோட உனக்கு நீ நட்பே வைக்காத. ஏன்னு சொன்னா உனக்கு ஒரு தேவை, பணம் தேவைன்னு போய் இந்தியாவுக்கு உன் உறவை துண்டிச்சிடும், போடா நீனாவது காரணமே இருக்காது. உன்னுடைய தேவைக்காக அவன்ட்டு போகும்போது அந்த கஞ்சன் உன்னுடைய உறவை துண்டித்து விடுவான். 3வதாக
கோழையோடு நீங்கள் உறவு கொள்ளாத. நல்லா தெரியுது, எதற்குமே முன்னெடுத்து உனக்கு ஒரு பிரச்சனைண்டா, நல்ல விஷயத்துல பிரச்சனைன்னு சொன்னா நமக்கு பக்கத்துல வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஆனா நீ கோழையோடு நீ நட்பா கொண்டிருந்தா உனக்கு ஒரு கஷ்டம் வரப்போகும்போது உன்னை விட்டு ஓடி போயிடுவான். எஃபிர்ரு மின்க இந்த ஷித்தா, கஷ்டம் வர நேரத்தில் ஓடி போயிடுவான். மூன்றாவது, மடையர்களோடு ஒன்று சேரக்கூடாது. அறிவாளியோட சேரணும், மடையர்களோடு ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா இந்த மடையர்கள் என்ன செய்வானுங்கன்னா, ஆஹா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு உதவி செய்யணும் போக போய் கெடுதல் செஞ்சிருவான். ஆகையால் மடையர்களோடும் ஒன்று சேரக்கூட நட்பு கொள்ளக்கூடாது. ஐந்தாவதாக சொல்றாங்க, பாவிகளோடு, நல்லா தெரியுது தண்ணி அடிக்கிறான், ஹராமான விஷயங்கள்லாம் செய்யலாம் தெரிஞ்சுன்னா அவனோட ஒன்று செய்யாத. அப்படி சேர்ந்தேன்னு சொன்னா ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு கவலம் உணவுக்காக உன்னை வித்துட்டு போயிடுவாங்கிறாங்க. அருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நட்பு இவ்வுலகத்தில் தவிர்க்க முடியாத விஷயம். அந்த நட்பு மார்க்கம் சார்ந்த முறையில் இருக்குகின்ற பொழுது, அந்த நட்பு அல்லாஹ் ரசூலுக்கு தேவையான அடிப்படையிலே அல்லாஹ் ரசூலை மையப்படுத்தி இருக்கின்ற பொழுது அந்த நட்பு நமக்கு சுவனம் சேர்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, நாமும் நண்பர்களை நல்லவராக தேர்ந்தெடுக்கணும். அதோட நம்ம பிள்ளைகளுக்கும் குறைஞ்சபட்சம் நீங்க சின்ன வயசுலேயே நல்லவங்களோடு பழக சொல்லி கொடுத்தாரு. பெரிய போகும்போது ஒரு நல்லவரோடு பழகுமா, நல்லா இருக்கு. உங்கள் வாழ்க்கை பால்பட்டு விட்டதை போல் உங்கள் வாழ்க்கை என்று சொன்னால், யாரு தவறான நண்பர்களை தேர்ந்தெடுத்து தவறான வழிகளை இறக்குகின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை பால்பட்டு விட்டதை போல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விட்டு விடாதீங்க. நீங்களும் திருந்தி நல்ல நண்பர்களோடு சேருங்க, குழந்தைகளையும் நல்ல பிள்ளைகளோடு சேருங்க. நீங்க அப்படி சேர்த்து பாருங்களேன், நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம் குழந்தைகளை ஆக்கி தருவான். அப்படிப்பட்ட நல்ல நட்பை, சுவனத்தில் நமக்காக வாதாடக்கூடிய நட்பை, என் நண்பனும் சுவனம் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய உள்ள நட்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து நல்லருள் பாலிப்பானாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.